நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன ட்ரேட் எடுக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு என்ட்ரி ஆகிருக்கேன் ஒரு ட்ரேடில். ஸோ அது என்ன பேசிஸில் என்ட்ரி ஆகிருக்கேன், அப்புறம் என்ன ட்ரேடு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நான் என்ட்ரி ஆகிருக்கிற ஸ்டாக் பேர் வந்து பார்த்திங்கன்னா எம்என்எம். உங்களுக்கே தெரியும், ஆட்டோ ஸ்டாக் இது, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. ஸோ என்ன ரீசனுக்காக என்ட்ரி ஆகிருக்கேன்னா, இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் தான். ஸோ இங்கே வந்து கிளியராக எனக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து விசிபிளாக இருந்தது. இது நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெரோதாவில் வந்து இங்கே நோட்ஸ் எழுத முடியும். நான் இது லாஸ்ட் வீக்கே வந்து இது நான் அப்சர்வ் பண்ணி நான் எழுதி வச்சுருந்தேன். என்ன போட்டிருக்கேன்னா, டெய்லி டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட், வீக்லி பாசிட்டிவ் ரிவர்சல், பவர்ஃபுல் மூவ் எக்ஸ்பெக்டட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்ட்டு எழுதியிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் மூவ் எக்ஸ்பெக்டட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்ட்டு எழுதியிருந்தேன். ஐ ஹோப் யூ கேன் ரீட் திஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து 92 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் மூவ்லேயே வந்து நான் டிசைட் பண்ணி என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து அரவுண்ட் இப்போது ப்ரைஸோட இது ஸ்டாக்கோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3757 இருக்குது. நான் வந்து அரவுண்ட் 3740 என்ட்ரி ஆனேன். ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் என்னோடய டார்கெட் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா அரவுண்ட் 850 ஆர் ஈவன் 880 சொல்லலாம். இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. So that is my target. Around 3800 is my target. Very very simple target. So around 3850 வந்து நான் எக்ஸிட் ஆகிடுவேன். இந்த பொசிஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஈக்விட்டியில் எடுக்கலை, நான் வந்து ஆப்ஷன்ஸில் எடுத்திருக்கேன். ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த பொசிஷன் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, இந்த ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இதுதான் நான் எடுத்துருக்கிற பொசிஷன். பார்க்கலாம் எப்படி நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்ட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.